தேர்தல் விதிமுறை நடைமுறையில் உள்ள காலகட்டத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துதல் சாத்தியமா? உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். மக்களாட்சி முறைப்படி பொதுமக்கள் தங்களை ஆள வேண்டிய கட்சி எது என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக 5 ஆண்டு கால அவகாசத்தில் மத்திய அளவில், மாநில அளவில் மற்றும் உள்ளாட்சி அளவில் என்ற வகையில் நடத்தப்படும் ஒரு செயல்பாடு தேர்தல் என அழைக்கப்படுகிறது. இத்தேர்தலை நடத்துவதற்கென மத்திய அளவில் தேர்தல் ஆணையம் என்ற ஒன்று அமைக்கப்பட்டு இத்தேர்தலுக்கான வழிமுறைகள் மற்றும் செயல்பாடுகளை வகுத்து அவற்றை நடைமுறைப்படுத்தி சரியான வகையில் தேர்தலை நடத்தி பொதுமக்கள் தாங்கள் விரும்பும் நபர்களை தங்களை ஆட்சி செய்ய தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது. இத்தகைய வகையில் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெவ்வேறு வகையான வேட்பாளர்களுக்காக நாடு முழுவதும் நடத்தப்படும் தேர்தல் காலத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடந்து முடியும் காலம் வரை தேர்தல் விதிமுறை என்ற ஒன்று நடைமுறையில் இருந்து சில வகையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதுண்டு. இத்தகைய வகையில் தற்சமயம் தேசிய அளவிலான தேர்தல் நாள் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அனுமதி வழங்க தடையேதும் உண்டா என்ற வினாவிற்கு விடையளிக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கு தொடர்ந்தவர் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கஜேந்திரன் என்பவர். வழக்கின் சாரம்: தங்கள் கிராம பகுதியில் கடந்த 107 ஆண்டுகளாக பங்குனி உத்தர திருநாளை அடுத்த நாளில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டு வருவதாகவும் அவ்வழக்கப்படி இவ்வாண்டும் நடத்த அதிகாரிகளை அணுகி மனு கொடுத்த போது அதற்கான அனுமதி வழங்க அதிகாரிகள் மறுத்துவிட்டதாகவும் தனது மனுவில் தெரிவித்திருந்தார். இவ்வழக்கிற்கான விசாரணையின் போது மாண்புமிகு நீதியரசர் முன்பு அரசு வழக்கறிஞர் ஆஜராகி தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனை கேட்டறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள், ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதி என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளின் கீழ் வராது என்ற நிலையில் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருப்பதை காரணம் காட்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்குவதை மறுக்கக்கூடாது எனவும், எனவே மேற்கண்ட நபரின் மனுவை மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளனர். சட்டம் அறிவோம், சமுதாய சிக்கல்கள் களைவோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.